अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। यत्सहस्रं ब्राह्मणानां निर्नाम सहस्रकैः समस्य भोजयेद्भक्त्या पायसापूपषड्रसैः तस्मै प्रेणाचललिता स्वसाम्राज्यं प्रयच्छति. இப்படி அம்பாளுடைய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை வாக்தேவிகள் அழகா அனுகிரகம் பண்ணி அந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுனால வரக்கூடியதான பலன்களையும் கடைசியில ஒரு 80 ஸ்லோகத்துல சொல்ல தொடங்கினார். அதுல தர்மார்த்த காம மோட்சங்கள் எனக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்களையும் இதனால அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு பிறகு இந்த நாமாக்கள்ல ஜன்மம் முழுக்க படிக்க வேண்டியதான பிரயோகங்கள் சொன்னார். அது எல்லோராலையும் முடியாதல்லவா, ஏதோ கொஞ்ச நாள் படிக்கலாம், கடைசி வரைக்கும் படிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதற்காக என்ன சொன்னா, அதற்கு ஒரு சமயத்துல ஏதோ ஒரு சமயத்துல அவனால முடிஞ்சிருப்பார் பண்ணக்கூடியதான சில பிரயோகத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சார். ஏன்னா எல்லோராலையும் எப்பொழுதும் கடைசி வரைக்கும் பண்றதுங்கிறது முடியாது. சில பேர் அது சுலபமா கருதுவா. அப்படி இருக்கும் பொழுது அதை சொல்லிவிட்டு கடைசியில ஒரே சமயத்துல பண்ணக்கூடியதான பிரயோகம், அதுல சஹஸ்ர போஜன பிரயோகம்கள் சொல்லிட்டு 1000 பேருக்கு ஆகாரத்தை போடக்கூடியது. எத்தஹஸ்ரம் பிராமணானாம் ஏதிர்நாம சஹஸ்ரகைஹி. இந்த நாம சஹஸ்ரங்கள்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை ஆவாகனம் பண்ணி சமஸ்த போஜையே பக்தியா பாயசோபூபஷட்ரசைஹி தஸ்மை பிரிநாச்சலலிதா சாம்ராஜ்யம் பிரயச்சதி. அவனிடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்க ஒரு இடத்துல தான் பிரிநாதின்னு போட்டிருக்கு. ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்துக்கு முக்கியமான பிரயோஜனம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தேவியினுடைய பிரீத்தி தான். தர்மத்தை கொடுக்கறதோ காசுக்காகவோ படிப்புக்காகவோ புகழுக்காகவோ இல்லை, அம்பாளுடைய பிரீத்தி. அம்பாளுடைய பிரீத்தியானது ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமே, ஆனால் அதற்கு பிறகு அவனால எல்லாத்தையும் அடைய முடியும், சர்வமும் ஒன்று கிடைக்கும். ஏன்னா பகவத் பிரீத்தி ஒன்றுதான் இந்த சகஸ்ரநாமத்துக்கு மிக மகத்தரமான ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆகையால் இப்படிப்பட்ட வழக்கு தஸ்மை பிரேனா செல்லடித்து அர்த்த சாம்ராஜ்யம் பிரயச்சதி அப்படின்னு சாம்ராஜ்யம் பிரயச்சதிங்கிற இடத்துல கைவல்யம் பிரயச்சதின்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். இந்த கைவல்யம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம். இந்த மோட்சங்கள்ல பல விதமான மோட்சங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சாதாரணமாக சாஸ்திரங்கள்ல மோட்சம்னு சொல்றது பகவத் சாயுஜ்யம், அவரோட ஒன்னா போறது அப்படிங்கிறது மோட்சம்னு சொல்லியிருக்காரு. சூத்திர பாஷ்யாதி கிரகங்கள்ல விஸ்தாரமாக பலாத்தியாயத்துல சொல்லியிருக்கார். அது இப்படி இருக்க இங்க பலம்னு மோட்சம்னு சொல்றது 5 விதமாக சொல்லியிருக்கார். சாதாரணமாக மோட்சமானது சாலோக்கியம், சாரோக்கியம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவார். சாமித்யம், சாயுஜ்யம். இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா சாலோக்கியம், சாரோக்கியம், சாமித்யம், சாரஷ்டி, சாயுஜ்யம் 5 விதமாக பலத்தை சொல்லியிருக்க. இதுல இது முன்னால ஒரு தரம் பார்த்திருக்கோம். நீங்க சாலோக்கியம்னா இந்த லோகத்துல இருந்து அந்த லோகத்துக்கு போறது, அவ்வளவுதான். ஆனா இந்த லோகத்துக்கு அந்த லோகத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த லோகத்துல மரணம் இருக்கு, கிழத்தனம் இருக்கு, வியாதிகள்லாம் இருக்கு, இப்படிப்பட்டதான ஆசு இவைகள்லாம் இருக்கு. அங்கே அவைகள்லாம் இல்லை. அதனால மனுஷன் நிம்மதியா இருக்கலாம். அதனால சாலூக்கியம். சாலூக்கியம் இருந்தா போறாரு. சாரூக்கியம் எந்த தேவதைக்கு அந்த தேவதைக்கு என்ன உருவம் உண்டோ அதே உருவம் நமக்கும் உண்டு. சதுர்புஜங்கள், அந்த ஆயுதங்கள் அவை எல்லாம்
பஞ்சேந்திரியங்கள் மகரகண்டலம் அத்தனையும் உண்டு. இது சாரூக்கியம். சாரூக்கியமாக எங்கேயோ இருக்கிறது சாமீபியம், பகவானுக்கு ரொம்ப சமீபத்திலேயே இருந்தவங்க நமக்கு அதிகமான பலங்கள் கிடைக்கும் என்பதற்காக சாமீபியம். அதுக்கப்புறம் சார்ஷ்டி. சாரஷ்டின்னா சாருத்தின்னு அர்த்தம். அந்த அம்பாளுக்கு என்னென்ன சக்தி உண்டோ அந்த சக்திகள் எல்லாம் இவாளுக்கு உண்டு. இது சார்ஷ்டின்னு அடிஷ்னலா ஒரு பலம். அதற்கு பிறகு கடைசியில் இருக்கக்கூடியதுன்னா சாயுஜ்யம், அதோட ஒன்னா போயிடுறது. இப்படி 5 விதமான முக்தியை சொல்லியிருக்கேன். இந்த முக்தியை சொன்னப்புறம் சூத்திர பாஷ்யத்துல சொன்னதான ஒரு பலம் என்ன இருக்குன்னு, எல்லா சக்திகளும் இவாளுக்கு வரும். ஆனா உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தி மட்டும் வராது. உலகத்துல படைக்கக்கூடியதான சக்தி வந்தான்னா ஒரு ஜீவன் முக்தனானவன், ஒரு முக்தனானவன் எனக்கு உலகத்தை படைக்கட்டும் நினைக்கிறான், இன்னொருத்தம் உலகம் அழியட்டும் நினைக்கிறேன். அப்படி பரஸ்பர வைமனஸ்யம் இருக்குமே ஆனால் உலகத்துக்கு ப்ராப்ளம் வருங்கிற அபிப்பிராயத்தினால அது கிடையாது, அந்த பலம் மட்டும் கிடையாதுன்னு சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணிட்டார் பாதராயணாச்சாரியர். ஆனா நீங்க தந்திரங்கள் என்ன சொல்ற அந்த பலமும் வருங்கிற, அந்த பலமும் வறுமையானால் அங்கே சொன்ன தோஷம் வராதோ அப்படின்னு, அந்த தோஷத்தை நாங்க பின்னால பரிகாரம் பண்ணுவோம், இப்ப எப்படி பலம் அப்படிங்கிறது சொல்ற. சூரியதேக உபாசகானாம் சாம்ராஜ்யம், உபாசகாலுடைய சாம்ராஜ்யம் வேதத்துல படிச்சு இருக்க. ஆப்னோதி ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லு. சர்வமஸ்மை தேவாவலி மாவந்தி தேசாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி அப்படி எல்லாம் ஸ்ருதிகள்ல இருக்கோ இல்லையா. அதை சங்கோச்சம் பண்றீங்க, சங்கோச்சம் பண்றதுக்கு காரணம் இல்லையே. ஆப்னோதி ஸ்வராஜ்யம் ஸ்வராஜ் பவதி எல்லாம் இருக்கோ இல்லையா. சர்வம் அஸ்மை தேவா பலிமாவகந்தி, எல்லாம் இவாளுக்கு பலியை கொடுக்கிறார்கள். தேசாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி, அவளுக்கு எல்லா லோகத்திலையும் காமச்சாரம் அவளுக்கு எங்க வேணா போலாம் அப்படின்னு நிரவகிரகமா நகைத சாவகிரக சாம்ராஜ்ய பலம். இது சாவகிரகம், தந்தை தடங்கள் இல்லாதில்லை, ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படாதுன்னு சொன்னா சங்கோட்டே மகானாபாபா. அதோடைய ஆப்னோதி மனசஸ்பதியும் ஸ்ரோத்ரபதி விஜானபதி எல்லாம் கைத்தறி பிராமணத்துல சொல்றதோ இல்லையா. ஆப்னோதி மனசஸ்பதியும் எல்லோருடைய மனசையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான சக்தி வருதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. இது உத்தரஸ்ருதே ஈஸ்வரஸ்ய பிராப்தவியத்தேன பரிசேதையேவ பிரமாணமிதி வாக்கியம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றார். ஸ்வராஜ்ய ரூப ஈஸ்வர அசாதாரண தர்ம பிராப்த சத்தியம். ஸ்வராஜ்யம் என கூடியதான ஈஸ்வர அசாதாரண அது ஈஸ்வரனுக்கு மட்டும் இருக்கக்கூடியதான தன்மை ஸ்வராஜ்யம். அப்படிப்பட்டதான ஸ்வராஜ்யம் இவாளுக்கு கிடைக்கிறது. அதனால ஆத்ம வேத சத்தியம் அதேவேன தர்மி பிராப்தேவ பவதி. அந்த பரமேஸ்வரனோட ஒரே ஸ்வரூபத்தை அடைகிறான். இவன் வேறு, நான் பரமேஸ்வரன் எனக்கூடியதான வேதம் இல்லாதான விளையடைகிறான் அப்படிங்கிறதா இந்த ஸ்ருதிக்கு அனுப்பு. அதனாலதான் இப்படிப்பட்டதான ஸ்ருதிகள் எல்லாம் நீங்க இருக்கக்கூடியதான சர்வாதி அத்திரைவ அனுகூலான உபனிஷதான. ஆகையால் உபனிஷத்துல சொல்லி இருக்கிறத விட உசத்தியான பலம் இங்க கிடைக்கிறது. இந்த உபாசனையினால சஹஸ்நாமோபாசனையினால கிடைக்கக்கூடியதான பலமானது உபனிஷத்திய பிரம்மஞானத்தினால வரக்கூடியதான பலத்தை விட வசதியான பலம். அது எப்படி வசதியா இருக்க முடியும்? பிரம்மபாவம் தானே பலம், அது அறவரம் வித்தியாசம் இருக்காது. இல்லை, பிரம்மபாவம் வருவதற்கு முன்னால் இந்த பலங்கள்லாம் அனுபவித்து அப்புறம் பிரம்மபாவத்தை அடைகிறார். ஆகையால் இவர பலம் என்ன? உலகத்தை படைக்கக்கூடியதான சாமர்த்தியமும் இவாளுக்கு உண்டு. எல்லோருடைய மனசையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உண்டு. எல்லோருடைய யார் யார் எதை கேட்கிறாளோ அதெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடியதான சாமர்த்தியம் இவாளுக்கு. இதனால்தான் ஸ்பஷ்டமேவ ஆதர்வன சௌனக சாட்சியா, அதர்வ வேதத்துல சௌனக சாட்சியை சேர்ந்தவாள்லாம் உபாசகத்தை விஸ்வசிருஷ்டியாதி விதாயகத்துவம். உபாசகர்களும் உலகத்தை எல்லாம் படைக்கலாம், இது ஒரு விசேஷமாக சொல்லியிருக்கேன். ஆகையால் இதை வியாசாச்சாரியர் ஏன் சொல்லலைன்னு கேட்கலாம். அது உபாசனா பிரகரணம் அவருக்கு இல்லை.
அவர் ஞானத்தோடத்தான் நின்றுட்டார். இந்த உபாசனையாக 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாகத்திலேயே வேதத்துல சொல்லிட்டா போடுகிறான பல உபாசனைகள் சொல்லி அதோட முடிச்சுட்டார். ஆனா பலமானது எங்க சொல்லியிருக்க பிரம்மஞானத்துக்கு பலம் ஏதோ அது போதும், இந்த பலங்கள்லாம் வேண்டான்னு வைராக்கியம் வந்தார். வைராக்கியம் வந்தவனுக்கு இந்த பலங்களோட கையில இருந்தாலும் அதை உபயோகிக்க மாட்டான். ஆனால் வைராக்கியம் தீவிரமா இருக்கா கூடியதான பத்தி அவர் பேசிட்டார். அதனால இதை அவர் எடுத்துக்கல. சர்வம் சர்வஸ்ய ஜகதோ விதாதா பர்த்தா ஹர்த்தா விஸ்வரூபத்வமேதி பாருங்க சௌனக காட்டையில சர்வம் சர்வஸ்ய ஜகதோ விதாதா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்கும் உண்டு பண்றவர் காப்பாற்றவர், ஹர்த்தா அழிக்கிறவர், விஸ்வரூபத்வமேதி உலக ரூபமாகவே இவனே ஆயிடுறான் இந்த உபாசகன் அப்படின்னு சொல்லு. அத சாதிருக உபாசக கௌரேயா. ஆமா, இப்படிப்பட்டதான உபாசகன் உயர்ந்ததான உபாசகன்னு சொல்றேன். இவ ஈஸ்வர வித்யதேவானவா, ஈஸ்வரன் வேறு நான் வேறு நடக்கிட்டு இருக்கானே, ஈஸ்வரனே நான் நினைச்சிட்டு இருக்கானா? இது ஈஸ்வரனே நான் நினைச்சின்றதானே இதெல்லாம் வேண்டியது இல்லையே. இதுக்கு வேறு நான் வேறு நினைச்சா அவனுக்கு ஞானமே வரலையே. இப்படி சொன்னாலும் கஷ்டம் வருது, அப்படி சொன்னாலும் கஷ்டம் வருது, என்ன சொல்ல போறேன்? பவன்மதேவி சாயுஜ்யாச்சாம் சதுர்த்தியும் முக்தியும் கதா. ஔபனிஷத மதத்திற்கும் சாயுத்தியம் எனக்கூடியதான 4வது முக்தி, கைவல்யாச்சாம் பஞ்சம முக்தியும் கைவல்யம் எனக்கூடியதான 5வது முக்தியை பேசுவோ அவளுக்கு வேதம் உண்டா இல்லையா? உங்களுக்கும் இந்த கஷ்டம் இருக்கு, உங்களுக்கும் இந்த கஷ்டம் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன அதை பார்ப்போம். அஸ்மன்மதேவி தத்து ஜெகத்யாபாராபாவேர தத்துவ அசத்வாப்தியாம் வேதா. ஜெகத்யாபாரம் உலகத்தை உண்டு பண்றது, உலகத்தை காப்பது, உலகத்தை அழிப்பது எனக்கூடியதான காரியங்கள் பரமேஸ்வரனுக்குத்தான், மற்றவர்களுக்கு இல்லை என்று நாங்கள் சொன்னோங்கிறேன்னா அதே போல நாங்களும் சொல்லிப்போம் அவளுக்கு வைராக்கியம் வந்ததுனால இல்லைன்னு. ஆத்மன்மதேவி ஜெகத்யாபார வத்வேதி, எல்லோருக்கும் எல்லா ஞானிகளுக்கும் ஜெகத்யாபாரம் இருந்த போதிலும் சமனஸ்கத்வ அமனஸ்கத்வாம் வேததத்வா, அவ மனசோடு கூடி இருப்பான். உபாசகனுக்கு ஞானம் வர பரியந்த மனசு இருக்கோ இல்லையா? ஞானம் வந்த பிறகுதானே திவ்யதே ஹிருதய கிரந்தே திவ்யந்தே சர்வசம்சயா திவ்யந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் கிருத்தே பராவரே அப்படின்னு பஞ்சம முக்தி அடைஞ்சவாளுக்கு மனசு இல்லை, ஞானம் வந்தவாளுக்கு மனசு இல்லை, அதுக்கு முன்னால் இருக்கிற மனசு. ஆனா அந்த மனசோட இப்படி பண்றா லோக கல்யாணத்துக்காக எது இருக்கோ அத்தாப்படும். எல்லோரும் லோகத்துல ஜனங்களுக்கு எது ஹிதமோ எது நல்லதோ அவள் எப்படி வந்தா சேவத்தை அடைவாளோ அதைதான் நினைப்பாளே தவிர மற்றவைகளை நினைக்க மாட்டா. அதனால தோஷம் ஒன்றும் இல்லை. நச்ச உக்க அதர்வண மந்திர பிரதமர்த்தே பரிஷ்கிருதாக விசாரிச்சே பிரசங்கோச்சே கலிதே வைமனஸ்த இத்யத்ர விமனஸ்தோக்தி. இந்த நீங்க சொன்னதான அதர்வண வேதத்துல சௌனக காட்டையில இறக்கக்கூடியதான வாக்கியத்துல விமனஸ்கத்துவம் மனசு விட்டதான நிலையில் இருக்கு உபாசகனுக்கும் சொல்லியிருக்கேன். சங்கோச்சே பிரகலிதே சதி சுக்வா, அந்த சங்கோச்சம் விட்டு போன பிறகு, சங்கோச்சம் விட்டு போறதுன்னா இதைத்தான் பண்ணணும் இதைதான் பண்ணப்படாது இவளைத்தான் அவளுக்கு சக்தி இருக்கு என்கிற நிலை போன பிறகு திருநாசங்கா பயம் லஜ்ஜா இத்தியாதி துலார்ணவோக்த பாசாஸ்தகஸ்ய சித்தவருத்தி விசேஷ ரூபஸ்ய அனுதய பிரயுக்தத்வேன தகுத்தேர் கவுனத்வா. இதுக்கப்புறம் என்ன சொல்றார்? மனுஷங்களுக்கெல்லாம் 8 விதமான பாசங்கள் இருக்கு. அது எப்பாசான் பிரபமோக்தோ அப்படின்னு சொல்லலாம். கல்ச பிரதிஷ்டாபனம் பண்ணும் பொழுது அது ஜெர்ஜோர் அதிஜிர் அந்தரிஷம் அதிஜிர் மாதாச பிதாச புத்திரா விசே தேவாதிஜி பஞ்சஜனாதிஜி அப்படின்னு அதிஜீன தேவமாதாவை ஸ்தோத்திரம் பண்றோ இல்லையோ கொள்ள இருக்கக்கூடியதான ஜலத்துல வருணனோட அந்த இடத்துல எல்லா விதமான பாசங்களும் எனக்கு அவுந்து போகட்டும் என்றல்லவா போய் ஸ்தானம் பண்றாரு. அந்த பாசங்கள் என்னது? கிரணா சங்கா பயம் லஜ்ஜா. ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் ஒரு பாசம், அதே போலயே பயம் ஒரு பாசம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறவன் என்ன ஆகுமோ என்னமோ, 4 பேர் என்ன சொல்லுவாளோ அதோட அது வெட்கம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 4 பேர் நம்மளை பார்த்து ஏதாவது நினைப்பாளோ, இப்படிப்பட்டதெல்லாம் பாசங்கள்லாம் இருக்கு.
அத்தனை பாசங்களும் விட்டு போறதான். இது குலார்ணவோக்த பாசாஷ்டகத்தை சித்த உருத்து விசேஷ ரூபத்த. நீங்க சொல்லதான வருத்தம், சங்கா, சந்தேகம், பயம், வெட்கம் இப்படிப்பட்டதான பாசங்கள் சித்த உருத்து விசேஷம். இதெல்லாம் மனசுல ஏற்படக்கூடிய நிஜமா அப்படி ஆக வேண்டாம். வெட்கம்னு சொல்றதுல 4 பேருக்கு என்ன நினைப்பாளோங்கிற உங்க எண்ணம் தானே. பயம்னா என்ன ஆயிடணுங்கிற உங்க எண்ணம் தானே. சந்தேகங்கிறது உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் தானே. இத்தனை எண்ணங்களும் உங்க மனசுல தான் இருக்கு. அந்த மனசானது எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த ஞானிகளுக்கு உபாசகாலுக்கு என்ன ஆகுது, அந்நிலை வந்த பிறகு இந்த எண்ணங்கள்லாம் மனசு விட்டு போய் சுத்தமான மனசு. அந்த மனசுல ஆத்ம தத்துவம் ஒழிக்கிறது, அம்பாளுடைய ஸ்வரூபம் ஒழிக்கிறது. இது போல இந்த சந்தேகங்கள் நமக்கு இருக்கக்கூடிய வெட்கம், பயம் இவைகள்லாம் இல்லை. அதனால அனுதய பிரசங்கேன தருப்பேர் கௌடத்வார். அப்படிப்பட்டதான அவளுக்கு ஒரு விதமான ஸ்வரூபமும் வராது. ஏன்னா அதுக்கு முன்னால இருக்கிறப்ப எத்தனையோ கவலைகள். சம்சாரே நிஜதாரோகதே தபத்ரயக்ரந்திதே. இந்த சம்சாரத்துக்குள்ள நிஜ தாப ரோக சகிது. மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் தாபம், கவலை இருக்கு. அதோட இல்ல ரோகம். எப்ப என்ன வியாதி வருதுன்னு தெரியல சார். சகிதே தபத்ரயக்ரந்திதே. ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதி பௌதிகம் என கொடுத்ததான தாபத்திரயங்கள் எப்போதும் இவனை சூழ்ந்திருக்க. நித்தியம் கடலற்ற வித்த விலசற்பாதை நிபத்தம். நித்தியம் எப்பொழுதும் புத்திர களத்திர வித்த விலசது. முதல்ல யாரு மேல ரொம்ப அபிமானம், பையன் மேல, அதுக்கு மேல ஆட்டுக்காரி மேல, அதுக்கப்புறம் காசு மேல. அது போகவே போகாது. விலசத்து பாதை நிபத்தம் திருவம். இப்படிப்பட்டதான பாசங்கள் பாருங்க. இங்க தமிழ்லயும் பையன் இடத்துல ரொம்ப பாசம்ங்கிறத, பாசம்னா அபிமானம்ங்கிற அபிப்பிராயத்தில் நம்ம பாசம்னு சொல்றோம். நிஜமாக அந்த பாசம்னா கைதால கட்டின மாதிரி. அவள் அவ சொல்லபடி நம்ம நடந்துக்கணும், அவளுக்கு சந்தோஷம், அவளை கோபம் இல்லாம நடந்துக்கணுங்கிறதான் இதுதான் பாசம். பாசமும் உங்களை என்ன கயிறு போட்ட கட்டிய போட்டு இல்ல, அந்த பசங்கள் மேல உங்களுக்கு ஒரு அனுராகம், ஒரு பிரீதி, ஒரு ஒட்டுதல் மனசுல. அதை பார்த்தா என்ன திரிஞ்சு வரமாட்டேங்கிறது. நிச்சயம் பாதை நிபந்தம் துருவம். இப்படி கர்வாந்தம், இதுக்கு மேல கர்வம். பகு பாப வர்க்க சரிதம். இத்தனை நாள் இத்தனை பாபங்கள் இருந்தது மனசுல. எவ்வளவு பாபம்னு தெரியல. இமாலயா எவ்வளவு அழகா அவ்வளவு பாப்பம் நம்ம மனசுல இருந்துச்சா. சாஸ்திரமத்தை வாசிக்க அம்பால தியானம் பண்ண இந்த பாபங்கள்லாம் போட்டு பகு பாப வர்க்க சகிதம் காருண்ய திருஷ்டியா விபோ. ஹே பரமேஸ்வர, காருண்ய திருஷ்டியா உன்னுடைய கருணையினால இதை பாருங்க. சிரம மிருத்யு நிஜய சத்ரு மிருத்யு நிஜய பார்வதி பிரியதலாம் அம்பா அஜி சர்வேஸ்வரா. இப்படிப்பட்டதான எங்களை காப்பாற்றுல பக்தர் காப்பாற்றுற போல நம்ம மனசுல ஞானியா இருக்கிறவனுக்கு, மோட்சம் அடைஞ்சவனுக்கும், உபாசனையினால மோட்சம் அடைஞ்சவனுக்கு அந்த கார்த்தியை தாண்டி அந்த கைவல்ய நிலை, ஞானம் வர நிலை வரையன்றும் இருக்கும். ஆகையால் தான் ரொம்ப பேர் சொல்ற உபாசனை பண்றவாளுக்கெல்லாம் இந்த ஜென்மாவிலேயே இங்கே இருக்கும் பொழுது அந்த குரு லாபம் கிடைச்சு சிரவணாதிகள் இங்கே கிடைக்கும். சிரவண மனநாதிகள் எங்கேயே பண்ணிவிட்டோமே, ஆனால் இப்படிப்பட்டதான நிலை அங்கே வராது. அந்த மனசாரது இங்கே உறங்கி போயிட்டு. அதனால போனத்தினால் இவன் நேற்றமற்ற அடைவான். ஆகையால் போகமாத்திர சாமியலிங்காற்றா இது சூத்திரை. புத்தகத்துல போகா மாத்திரா ஒரு கால் இருக்கு, கால் எடுக்கணும். போகமாத்திர சாமியலிங்காற்றா இது சூத்திரே தை சுபனுபன்யத்ததே. அந்த சூத்திரத்துல சொல்ற சகைதாம் தேவானாம் தேவதாம் சர்வாணி பூதானி அவந்தி ஏவம் விதம் சர்வாணி பூதானி அவந்தி தேனோ ஏதஸ்யை தேவதாயை சாயுஜ்யம் சலோகதாம் ஜெயதி அப்படின்னு வேதத்துல சொல்லிட்ட. சாயுஜ்யம் சலோகதாம் ஜெயத்தின்னு சாபி வேதவியபதேசபரா சயுக்தம் சதி உக்தமர்த்தனேவ சாத. இந்த ஸ்ருதிக்கும் ஏன்னா வேதாந்தங்கள்னா அத்வைத்தத்துல மட்டும் இல்ல, துவைத்தத்திலையும் விசிஷ்டாத்வைத்திலையும் சக்தி, விசிஷ்டாத்வைத்திலையும் சிவம், விசிஷ்டாத்வைத்திலையும் அத்தனை பேரும் இந்த ஸ்ருதியை தான் உபயோகப்படுத்துறா. இங்க சாயுஜ்யம் சலோகதாம் ஜெயதி அங்கேயும் நான் சொன்ன அர்த்தம் தான். இந்த அதிகாரா சுக சாதனம் வானவா
இந்த அதிகாரமானது நமக்கு சுகத்தை கொடுக்கறதா துன்பத்தை கொடுக்கறதா? ஏன் சுவாமி இப்ப அது சுகத்தை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு பவர்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு உத்தியோகத்துல இருக்கான், ஒரு பெரிய பதவியில இருக்கான், அவனுக்கு ஒரு சக்தி இருக்கு, எதையும் பண்ணக்கூடியதான சக்தி இருக்கணும். ஆனால் அந்த சக்தி என்ன, சர்வலோகானாம் ஸ்வர்காதி அதிகார சாதனை பூதேஷ கர்மது பிரவருத்தியனாபத்தி, அந்த சக்தி இல்லைன்னா இதனால இவங்க என்ன பிரயோஜனம்? சக்தி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜெகத் வியாபாரம், உலகத்தை படைக்கலாம்னு வந்திருக்கேன். சக்தி இருக்குன்னு அவங்களால பண்ண முடியுமா? படைக்கிறேன். பண்ண முடியாதுன்னா அது ஆனந்தம் இல்லை. அண்ணாமல பவர் இருக்குதா, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க உத்தியோகத்துல இருக்குன்னா அது என்ன பிரயோஜனம்? அது மாதிரி இவாளுக்கு எப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அப்படின்னா சங்கல்பாதேவத்து சமுச்சேஷ்டன்ட்டு. உபாசகருக்கு இருக்க பலம் என்ன? அவன் உபாசகனா அந்தந்த லோகத்துல இருக்கான். அந்த சமயத்துல எனக்கு இது வேணும்னு நினைச்சானே, ஆனால் அவன் மனசனால என்ன நினைக்கிறானோ அத்தனையும் அவனுக்கு முன்னால வந்து நிற்கிறது. ஸ்வர்காதி லோகத்துல உங்களுக்கு பலம் வேணுமையானால் காமதேனும் கல்பவருஷம் அது கிட்ட போய் அது கீழே இருந்து நீங்க கேட்கணும். இது ஒன்றும் கிடையாது. உங்க மனசுலயே நான் எப்படி இருந்தேன், எப்படி இருக்க போகிறேன், என்ன ஏது நினைச்ச மாத்திரத்தினால வந்து சேர்றேன். என்னென்ன சுகம் வேணும்னு நினைக்கிறது அத்தையும் வந்து சேர்றது. இது என்ன பலம்னு மானசிகமான பலம். நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் பாருங்க, எப்படி நம்ம அனுபவிக்கிறோம். பிசிக்கலா அனுபவிக்கிறது வேற இல்ல, மனசுனால ஒரு சந்தோஷம் தான். லட்டு சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன், லட்டு கொண்டு வந்து கையில வச்சு அதை உடைச்சு வாயில போட்டு அது சாப்பிடுறதுன்னு ஒண்ணு. ஆனா நிஜமான சுகம் எங்க இருக்குன்னு அதை அனுபவிக்கிறப்ப வாயில போட்டாதான் சுகம் இருக்கு. அது வரைக்கும் சுகம் இல்லை. அது வரைக்கும் அந்த சுகம் வரும்னு ஒரு மனசுல எண்ணம் தான். அதே போல ஒரு ஆடை இருக்கு, கடையில இருக்கு, அது போய் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வச்சு அதை எடுத்துட்டு நீங்க ஆடையை அணிந்து அதற்கு பிறகு 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்றப்பதான் ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் பட்ட சிரமங்கள்லாம் அது சந்தோஷம் இல்லை அது, ஆனா சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கு. கவனிக்கணும். அதே போல இந்த ஸ்வர்காதி லோகங்கள்ல விட இந்த உபாசகனுக்கு கிடைக்கக்கூடியதான சந்தானம் எப்பொழுது நினைக்கிறானோ அப்பொழுது அதை அனுபவித்தால் என்ன சந்தோஷமோ அப்பயே சந்தோஷம். அதுதான் சூக்ஷ்மமான சந்தோஷம். நம்ம நினைக்கிறது எது எப்ப வேணும்னு நினைக்கிறதோ அதை அடைஞ்சால் அதை அனுபவித்தால் என்ன சந்தோஷம் வருதோ அந்த சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கிறது. ஆனா இத்தனையும் சொன்ன பிறகு இது பிரம்மானந்த ரசானுபூதி கலிதை. இத்தனையும் முதல்ல கொஞ்ச நாள் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்துக்கு மேலேயும் வெறுப்பு வந்தாச்சு. எதற்காக பண்ணணும்? எத்தனையோ கோடி ஜென்மாக்களை அனுபவிச்சாச்சு, எனக்கு வேண்டாம். அந்த பகவானுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தா போதும் எனக்கூடியதான நிலைக்கு வந்து விடுறான். அதனால்தான் பஞ்சமி முக்தி அப்படின்னு சொல்றதுல அந்த முக்தியில எதையும் கருதுறதில்லை. எதை நினைச்சாலும் கிடைக்கும், எங்க போகணும்னாலும் போகலாம், எதை பண்ணினாலும் பார்க்கலாம். எல்லா சந்தோஷமும் அவனுக்கு வரக்கூடியதான தருணம் இருந்த போதிலும் அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். பாருங்க, இல்லாத வேணும்னு நினைச்சால் அது மனசுல ஒரு எதிர்பார்ப்பு. மனசுல எதிர்பார்ப்பு இருக்கா, மனசுல கவலை. ஆனா நம்மகிட்ட நிறைய இருக்குன்னு சொன்னாலும் அதை நாம் உபயோகப்படுத்தாத போனால் நமக்கு கவலை இல்லை. அதை பார்த்தோம். உங்க அதுல சோஃபா இருக்கு, அதை நீங்க உட்காரவே இல்லை, ரொம்ப நாளா உட்காரல, மழையை போட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கு. என்ன இவ்வளவு இருக்கு எனக்கு அனுபவிக்கலையேன்னு துன்பத்தை கொடுக்கறது உங்களுக்கு இல்ல, துன்பத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு அது எனக்கு நான் எப்ப வேணாலும் அனுபவிச்சுக்கலாம். அது அனுபவிச்சானந்தம்னு இல்லை, என் இடத்துல இருக்கு, எப்ப வேணாலும் நான் அனுபவிக்கலாம். எனக்குரியதான மனசுல இருக்கிற நிலையே ஆனந்தம். இப்படிப்பட்டதான உபாசகாலுக்கு அவ கீழே இருந்தாலும் படுத்திருந்தாலும் மேல போனாலும் எதை பண்ணினாலும் அவளுக்கு இதை பத்தி இல்லை, எப்ப வேணாலும் அனுபவிக்கலாம். நிறைய நகை இருக்கு, பெட்டி நிறைய நகை இருக்கு, போட்டுக்கலையே நீங்க என்ன இருக்கோ போதும் இருக்கு, வேண்டிய சமயத்துல போட்டுக்கிறேன். இப்ப என்ன வேணாம் போட்டுருந்தேன்னா அதை பார்க்கணும்னா இவ்வளவு இருக்கேன்னு இருக்கு, அதனால்தான் சந்தோஷம். பாருங்க, அந்த திருப்தியானது இவாளை கிடைக்கிறது. இங்க இருக்கக்கூடியதான உபாசகாவுடைய நிலை என்னன்னு
எப்ப எது வேணும்னாலும் நான் அனுபவிக்கிறேன் எனக்குள்ளதான மனசுக்கு ஒரு சந்திருப்தி, அந்த சந்திருப்தி தான் பஞ்சமி முக்தின்னு சொல்லும். அதனால அதே ஜெகத்யாபாரஸ்யாபி அதிகிருதத்வாவிதேன சுகசாட்சாத்காரப போகரோத்து பாத்திர சாமியாதேவ லிங்காத் நிரவக்கிரகம் ஐஸ்வர்யம் உபாசகத்தை சித்தம். அந்த உபாசகனுக்கு அவன் எதை கேட்கிறான்? எதையும் விரும்பல. நீரே 14 லோகங்கள் இருக்கக்கூடியதான ஒரு விதமான பாக்கியத்தையும் அவன் நினைக்கல, கருதல, ஒசத்தி என்று நினைக்கல. அந்த ஒரு வைராக்கியம். இதைதான் பிரம்மாண்டம் பிண்டாண்டம் செஜதாம் மனபாண்டவத்துங்கிறார் விவேகத்தோட. அப்படின்னு அத்தனை போகங்கள் இருந்தாலும் எனக்கு வேண்டாம்னு தள்ளக்கூடியதான மனப்பான்மை இருக்க பார்த்தால எனக்கு என்ன வேணும்னு பகவான் இடத்துல பக்தி தான். அது இப்ப நமக்கு வாயளவுல இருக்க திடீர்னு ஏதாவது இதை விட்டு அங்கே போறோம். இப்ப இருக்கக்கூடியதான பரிஸ்திதி பரம் பூஜையெல்லாம் ஜம்முன்னு பண்றாரு. உங்க ஆத்துல உங்க பையன் வரட்டும், இல்ல பொண்ணு வரட்டும், மாட்டு பொண்ணு வரட்டும், பூஜையை லகு பூஜையா பண்ணிட்டு நம்ம காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன சுவாமி? அதான் பூர்வப்பட்டம். அந்த பக்தியானது எப்படி இருந்தாலும் அதையே தனித்து நிற்கணும் எனக்கூடியதான பக்தி இருக்கு. இதுதான் உபாசகனுடைய பலாவத்தைன்னு சொல்லுங்க. அசனங்கரலம் வலிகலாபோ வசனம் மகவாஹனம் மகோத்சா மமதம்போ தவபாதம்புஜ பக்தி மேவதேஹி. பரமேஸ்வரன் பிரத்யட்சமானாரா? அவருக்கு என்ன கேடும்? அவர்கிட்ட என்ன கேட்கலான்னு நினைக்கிறான் பக்தன். என்ன கொடுக்க? பரமேஸ்வரத்தை எது இருக்கோ இல்லைன்னு கேட்கணும். அவர்கிட்ட இல்லாது கேட்டோம்னு வச்சுக்கலாம். இதுல இல்லையா? பரமேஸ்வரா உங்கள்கிட்ட என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பாட்டுக்கு வந்து விதவிதமான சாப்பாடு கிடைக்குமா? அவரே விஷத்தை சாப்பிட்டுருக்காரு. விஷத்தை சாப்பிட்டவர்கிட்ட போய் வேற வேணா எனக்கு லட்டு வேணும், அது வேணும், இது வேணும், கேட்ட பிரயோஜனம் பண்ண இல்லையே. நானே பாருப்பா உனக்கு வேணா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அசனம் கரளம். சரி, அவர்கிட்ட ஆபரணங்கள் எல்லாம் கிரீடம் அது இது எல்லாம் கேட்போமா அப்படின்னு கேட்டேன்னா பனி கலாபோ. அவர் என்ன ஆபரணங்கள் போட்டுருக்காரு? ஒரே பாம்பா இருக்கு. சின்ன பாம்பு, பெரிய பாம்பு, மெல்லிய பாம்பு, அப்படியே ரவுண்டா இருக்கிற பாம்பு, இப்படிதான் அதுதான் உடம்பு முழுக்க போட்டுருக்காரு. சரி, ஏதாவது நல்ல பட்டு வஸ்திரங்கள் அது இஷ்டமா கேட்போமா? அந்த பூலோகல்ல இல்லாத டிசைன் ஏதாவது இருந்தா கொடுப்போம் அப்படின்னு கேட்போமான்னாரு. வசனம் தர்மத. உடம்பு முழுக்க யாரை தோலை கட்டிட்டு இருக்காரு. அது கூட காஞ்ச யானதோல்ல அதெல்லாம் ரத்தம் சுட்டுட்டே இருக்கு, அதோட கட்டிட்டு இருக்காரு. வசனம் தர்மத. சரி, ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது கொடுங்க, பாரியம் கார் ஏதாவது கொடுங்க, ஜம்மன போறேங்கிற இல்ல வாகனம்மா ஓட்ட. அவரே வாகனம் என்ன கட்டிட்டு இருக்காரு, என்ன வச்சுட்டு இருக்காரு? ஜெகக் மாட வச்சுட்டு இருக்காரு. ஜெகக்காலைய வாகனம்மா ஓட்டா. நல்ல வசனங்களால கிடைக்குமான்னா அவருக்கே வஸ்திரம் இல்லையா? நீ யாரை சொல்லன்னா வஸ்திரம் வாங்கிட்டு இருக்கேன். சேலையிலேருந்து சித்தியை கேட்க போனாலா அவ ஈச்சம்பா இருந்து எதிர்த்து வந்தாளா? என்ன நடக்கிற காரியம்? இப்படின்னா உலகத்துல இருக்கு. அது போய் பரமேஸ்வரனை கேட்கலாமா? முடியல இல்லை. அதோட என்ன மமதா போதே பரமேஸ்வரா எனக்கு என்ன கொடுக்க போற? எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறா போல நீ இல்ல அப்படின்னா உன்னை பார்த்தப்பவே எல்லாம் நடக்காது. மனசுக்கு சந்திருப்தி இல்லை. இது வேணும் எனக்கூடியதான எல்லாம் இல்லை. எல்லாம் யோசனை பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது வரதா? யாருக்கு பக்தி வந்திருக்கோ, அம்மா இடத்துல நமஸ்காரம் பண்ணணும் எண்ணம் தோணி இருக்கோ, அவளுக்கு இந்த ஆசைகள்லாம் தானா குறைஞ்சு போயிடும். அது வேணும் இது வேணும் வந்தா சரி, வந்தா ஏதோ புதுசா வந்திருக்கேன்னு அதான் உனக்கு சரி, அவ்வளவுதான். அதுல ஒரு தீவிரமான ஒரு பற்றுதலோட அபிப்பிராயம் இல்லை. ஆனா என்ன கேட்கணும்? மமதா மஸ்திகம்போ பவ பாதாம்புஜ பக்திமேதி பக்திமேவ தேவி. பவ பாதாம்புஜ பக்திமேவ தேவி. அது பகவானுடைய பாதங்கள், அதுல பக்தி. அதை ஒண்ணுதான் கேட்கிறான். ஏன்னா அதுல இருக்கிற ஒரு ஆனந்தம் வேற எங்கேயும் கிடைக்க. லௌகிகமான விஷயங்களை அனுபவிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இல்லை. ஏன்னா அது துன்பத்தோட கூடின ஆனந்தம். ஆனா அந்த பக்தியில இருக்கக்கூடியதான ஆனந்தம் இருக்கு பட்சல அந்த ஆனந்தமானது அது ஒட்டத்தி தெரியலேன்னு ராமா பக்தி மார்க்கமும் பக்தின்னு என்னதுன்னு தெரியலைன்னா அது அனுபவிக்கிறவனுக்குத்தான் தெரியும். அந்த அனுபவமானது உபாசகனுக்கு வரக்கூடியதான மிக சிறந்ததான 5வது முக்தி நிலை. அதற்கு பிறகு பிரம்மஞானம் ஒண்ணுதான் நிச்சயம். தத்திர ஏகா அதிகாரா
கதம் யுகவத் பகூனாம் உபகாராய சாத். ஒரு அதிகாரம் ஒரு நிலையானது பல பேருக்கு எப்படி வரும்? ஒரு உபாசகர் ஒருத்தர நீங்க ஒருத்தர் தானே உலகத்துல உபாசனை பண்ணிட்டு இருக்க. 24 லோகங்கள்ல எத்தனையோ பேர் உபாசனை பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கெல்லாம் இந்த நிலை வந்தது. ஆனால் எப்படி ஒண்ணா ஆகணும்னு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு பக்தி யாரும் இத்தனைக்கும் கொடுக்கலாம். எப்படி சத்ராயாகவே ஏகசைவ பிரத்யேகத்திய பகுயஜமான உபகார தத்துவத்திய யாகங்கள் பல. ஜோதிஷ்டோமத்துல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ யாகங்கள் இருக்கு. இந்த யாகத்துல சத்திர யாகம்னு ஒரு யாகம் இருக்கு. சப்ததசா வரா பரா அப்படின்னு 17 பேர் மினிமம், 23 பேர் மேக்சிமம். அத்தனை ருச்சிகள் அதுல இருக்க. அக்னியில ருச்சிகள்னு நம்ம சொல்றது சத்திர யாகத்துல எல்லோரும் எஜமானர், எல்லாரும் ருச்சிகள். இன்னார் எஜமானம் இன்னார் சத்திர யாகம் பண்றதுன்னு அது குரூப் காமனா பண்ணக்கூடியதான யாகம். ஒரு அக்னிஸ்வாகான்னு ஒரு மூட்டை நெய்யை யாராவது விட்டாலையானால் அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் புண்ணியம்னா. இப்ப பாருங்க, ஒருவருக்கு தான் புண்ணியம் இல்ல. சாதாரணமாக யாகம் பண்ணினா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் யாகங்களை அங்க பிரத்யங்க உபாயங்களோட முழுமையாக யாகம் பண்ணினா பலம் யாருக்கு? எஜமானனுக்கு மட்டும். ஆனா இந்த சத்திர யாகத்துல என்னென்ன யாராரு கலந்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் புண்ணியம். சுவாமி வலம் வர, கபாலீஸ்வரர் வல்ல வர, ரதத்துல வர, ரதத்துல வரக்கூடியதான அவரை யாராரு பார்க்கிறாளோ அவளுக்கெல்லாம் புண்ணியம். எருவனை பார்த்தாலே புண்ணியம்னு ஏன்னா அதுக்காகத்தான் வல்லமை வருது. அந்த பக்தியும் காரூண்யத்தையும் பார்க்கணும். அதே போல வேதத்துல சத்ராதி யாகங்கள்ல இப்படி பலம் இருக்கு. அதே போல 1000 உபாசகர்கள் சேர்ந்தாலும் ஒவ்வொரு உபாசகருக்கும் தனித்தனி பலம். எல்லோருக்கும் அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன பலம் உண்டோ அந்த பலமானது கொடுக்கப்படுகிறது. அதான் சத்ரயாக ஏகத்தீவ பிரட்சேபத்தை ஒரு பிரட்சேபம் ஒரு தரம் அக்னேஸ்வாகான்னு போட்டாலும் பகு எஜமான உபகாரகத்வ பல எஜமானவர்களுக்கு பலம் வருது. ஏகத்தீவ பிரம்மலோகத்தை யுகபத அநேக உபகாரகரதாயாத்த பிரம்மலோகம் ஒண்ணுதான். அத்தனை உபாசகாலும் அங்க இருக்கலாம், இத்தனை பேர் அங்க போகலாம். அத்தனை பேருக்கு தனித்தனியா அவாவா விரும்பின பலம். அது எப்படி கிடைக்கும்? நமக்கே இந்த ஊர்ல கிடைக்கலன்னா இந்த ஊர்ல பொருள் பொருத்தம் ஆசைப்படுறவா அதிகம். அந்த ஊர்ல என்ன பொருளே கிடையாது. ஆனா என்ன அவாவா மனசுனால அந்த அனுபவத்தை அனுபவிக்க அவளுக்கு மனசு இருக்கோ இல்லையோ அந்த மனசுல இந்த கிடைச்சதான ஒரு ஆனந்தம் அவளுக்கு கிடைக்க. சாப்பிடணும்னா சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஒரு திருப்தி வருமோ அந்த திருப்தி அவளுக்கு வந்துருக்கு. பொருள் இல்லாமலே அது வந்து இன்ஃபேக்ட் இங்கிருந்து மேல்லோகத்தமா நகவை தேவா அஸ்னந்தி நபிவந்தி ஏகம் திருஷ்வா திருப்தியந்தி. தேவதைகள்லாம் நீங்க சாப்பிடுறா வந்து சாப்பிடல, உங்களுக்கு சாப்பிட்டா தான் வயிறு ரொம்பினாதான் திருப்தி. மனுஷனுக்கு இந்த லோகத்துல பசி எப்ப போகும்? வயசுல ஆகாரம் போடணும். வாயில போட்டு நின்று அது உள்ள போய் அதை விழுந்து வயசுல போன பிறகுதான் பசியான தீரும். தேவலோகத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் அதுல ஒண்ணும் கிடையாது. முன்னால இருந்த பார்த்தாலே போரும்னு அப்படியே நமக்கும் இருக்கணும்னால் கடையில வச்சுட்டு பார்த்து நமக்கு திருப்தி வந்துடும். ஆனா அப்படி இருக்கா? இல்ல, நீங்க சாப்பிட்டாதான் வரும். சாப்பிட்டது மட்டுமல்ல, அன்னமட்டிடம் உட்கொண்டதான அன்னம் உங்க வயசுக்குள்ள போய் அதுல ரசமான ரொம்ப ரசமான பாகம் மனசு உற்பத்தி போறது. சாதாரணமான பாகமானது மாம்சங்கள்லாம் பெருக்கிறதுக்காக போறது. உபயோகம் இல்லாத பாகம் அதுக்காக மலமா போறது. நீங்க சாப்பிட்ட அன்னத்தை இவ்வளவு பிரித்து தனித்தனியாக போறது. தேவலோகத்தில் அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்கேயே இங்க கிடையாதுன்னா உபாசப்பேட்டன் பிரம்மலோகத்துல போய் இருக்கான்னு அவருக்கு ஒரு பதார்த்தமும் கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷம் தான். எது வேணும்னு கருதுகிறானோ அந்த பதார்த்தம் அனுபவித்தால் என்ன ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷமே மனசுக்கு வந்துடுறது. ஆகையால் அவனுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை. இருந்தாலும் அவன் இதை எதையும் விரும்புறதில்ல. எதை விரும்புகிறான்? பகவத் பக்தியை மட்டும்தான் விரும்புகிறான். ஆகையால் யூபதனேக உபாதகாரகதாயாத்த தர்சனா நசையும் சக்தி முக்திராபதி அப்படின்னு 5 முக்தியை விட இது ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கல. மனசுனால மட்டும் அனுபவிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கல. இருக்கட்டுமே. அதனால என்ன காலோக்கியாதி
சாயுஜ்யாந்த சாலோக்கிய சாரூக்கிய சாமீக்கிய சாஷ்டி சாயுஜ இப்படின்னு சாயுஜ்யாந்த முக்கியது உத்தரோத்தர உத்தரவது இதை விட அது வசதி அதை விட அது வசதி அதை விட அது வசதின்னு சொன்ன மாதிரி உத்தரோத்தர பூமிசாட்ச ரூபத்வேன கைவல்ய அனந்தர ரூபத்வேன கைவல்யத்தை விட வசதின்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன நியாய சித்தத்வார் அப்படின்னு முக்திகள் 5 விதம்தான் அப்படின்னு வேதத்துல சொல்லுது. தப்பா போயிடுமே. முக்தி பஞ்சவிதா முக்தி இது தாந்திரிக விவகாரத்தை காகதீதி வாட்டம் அதுவா சூத சம்ஹிதாதிஷு முக்தி சதுர்விதா இத்தியாதி முக்தி 4 விதம் தான் சூத சம்ஹிதையில சொல்லிருக்க. நீங்க 5 வச்சுருக்கலாம். அப்ப 5 நீங்க சொல்றது நான் 6வது இருக்கேன்னு சொன்னா என்ன தப்புன்னு? ஏன்னா ஸ்ருதி இருக்கு, எனக்கு கைவல்ய ஸ்ருதியாக நீங்க இருக்க. அதனால அதர்வவேதத்துல சுத்திய சொல்றேன். ஏன்னா முக்தி நிலைய எப்படி பிரிக்கிறாருங்கிற அபிப்பிராயத்துல தான் வித்தியாசம். அவாந்தர பேத அவிவட்சையாட்டு சாவக்கிரக நிரவக்கிரகையோரது தன் விவட்சையா இது சுதம். ஆயால் எங்க தங்கு தடங்கள் இல்லாதான ஒரு ஸ்வரூபம் ஒரு ஆனந்தம் இருக்கோ அது ஒசத்தி. எங்க தங்கு தடங்கள் சிறிதேனும் இருக்குமேனால் அது ஒசத்தி இல்லை. அவ்வளவுதான். தஸ்மாத் சித்தம் உபாசகானாம். ஆயால் உபாசகர்களுக்கு திருஷ்டி ஸ்திதி லய கர்த்தத்துவம் திருஷ்டி கர்த்தத்துவம் ஸ்திதி கர்த்தத்துவம் லய கர்த்தத்துவம் அவளுக்கு இருக்கு. அதேவ சைவ தந்திரே சைவ சூத்திரங்கள் சித்தஸ்திதிவது சரீர கரண பாக்கியேஷு மனத்தினுடைய நிலைய மாதிரி. இந்த சரீரமோ புலங்களோ வெளிப்பொருள்களோ இவைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான். இந்த சூத்திரத்துல வார்த்திகக்கார இருத்தம். அதுக்கு வார்த்திகக்காரர் எழுதினார் சொல்றார். ஏவம் வரதராஜ வார்த்திகம் ஒரு மகாத்மா அவர் எழுதியிருக்கார். எப்படி ஏவமுத்து ஆனந்த ரூபத்து சத்தியஸ்வா தந்திர லட்சணா இப்படிப்பட்ட ஆனந்த ரூபத்திய நம்மளுடைய ஆனந்த வடிவத்தை சுவாதந்திர லட்சணா எதேஷ்டம் பாவ நிர்மாண காரிணி எதேஷ்டம் பாவ நிர்மாண காரிணி. உங்களுடைய மனசுல ஏற்படக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணம் தான் உலகத்தை படைத்த. சொப்பனத்துல உங்க மனசு இருக்க, மனசே உலகத்தை சொப்பனத்தை பொருள்கள்ல உண்டு பண்றதா இல்லையா? அதே வழியே இருக்கிற பொருளை விட்டு அந்த பரமேஸ்வர சாயுத்தியத்தோட பகவத் அனுகிரகத்தோட உங்க மனசு தனித்தனியாக கல்பிச்சுட்டே இருக்கு. உங்க சொப்பனமானது என்ன ஒண்ணும் பண்ணாது. சொப்பனத்தை புரி பக்கத்தாட்டுக்காரரை அழிச்சிட்டு போகட்டும் நீங்க கல்பிச்சதையானால் அவருக்கு ஏதாவது அவர் பாட்டுக்காரன் ஆனந்தமா தூங்கிட்டு இருக்காரு. உங்க மனசுல வரக்கூடியதான பதார்த்தம் அவனை ஒண்ணும் பண்ணாது. அதே போலயே உங்களுக்கு வரக்கூடியதான ஒவ்வொரு அனுபவமும் இன்னொருத்தர ஒண்ணும் பண்ணாது. அப்படிப்பட்டதான சுகானுபவம் உங்களுக்கு வருது. அந்த சுகானுபவத்துல என்ன வேற லௌகிகமான சுகங்களை ஆசைப்படுவதில்லை. அவன் எதை ஆசைப்படுகிறான்? அந்த சமாதி நிலையில பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கிறதுலயே இருக்கான். அந்த நிலை வந்த உபாசகனுடைய ஸ்வரூபம் என்ன? சுவானந்த ரூபத்திய சக்தி. தன்னுடைய ஆனந்த வடிவமான நிலையே சக்தியா இருக்கு. எப்படி இருக்கு? அந்த பரமேஸ்வரனுடைய பொறுப்பாகத்தை பார்த்து கொண்டே நான் இருக்கணும். எத்தனை ஜன்மாக்கள்ல கவலைப்பட்டிருக்கேன். இந்த நிலை பார்க்கணும். நினைத்தால் கிடைக்கிற நிலை. இப்ப நினைச்சா ஒன்றும் வரல. நேரா போகணும். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகணும். கர்ப்ப கோவிலுக்குள்ள போகணும். அவருடைய திருமையை நீங்க பார்க்கலாம். அப்பதான் மனசுல கொஞ்சம் ஒரு சந்தோஷம். அதுவும் எப்படின்னு மனசுல கவலை இல்லாம இருந்தா. மனசுல வேற ஏதாவது கவலை இருந்தா அங்கே போனாலும் ஒண்ணும் சரியா வர மாட்டேங்குது. ஆனா இவனுக்கு எப்படி மனசுல ஒரு கவலை இல்லை சார். அந்த நினைச்ச பரமேஸ்வரனை பார்க்கணும்னு நினைச்சா அந்த சொரூபம் அப்படியே நிற்கிறதான். அத்தனை 30 கோடி தேவர் கதிபதியை நித்தனை அம்மை சிவகாம சுந்தரி நேசனை எனக்கு அத்தனை பொன்னம்பலத்த அந்த மையனை காண கண்கள் எத்தனை கோடியுமோ தவம் செய்திருக்கின்றாரே. எத்தனை கோடி ஜன்மாக்கள்ல தபஸ் பண்ணி இந்த பரமேஸ்வருடைய பொற்பாதத்தை பார்க்க நீடித்தது. பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டு சொல்லிட்டு இருக்கார். அவ எல்லாம் மகான்கள்லாம் மாணிக்க வாய்க்கிறது திருமந்திரம் இவைகள்
அவ அந்த ஸ்வரூபத்தை தான் நீங்களையும் அனுபவிச்சு அவ பிரம்மலோகத்துக்கு போகல, இந்த லோகத்திலேயே பாடியிருக்கா பாருங்க. அந்த நிலையை இங்கேயே அடைஞ்சிருக்க. அதே ஸ்வரூபத்தை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கா. நம்மத்தான் பார்க்க தெரியல. காகம்பரி கசிசேகர வல்லபேதி பிரளயதி சம்ஸ்திதாயை தத்தை நம திரிபுவன தருண்யை தேவதேதி கருடத்வஜபாமினி. ஒவ்வொரு நாமாவும் சொல்லும்போது எதற்காக எங்க புத்திக்கு தேவதை, இந்த புத்தி இங்கேயும் அங்கேயும் எங்கெங்கயோ போடுறத மனுஷனுக்கு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறத. காசு இருந்தா ஒரு மாதிரி நடக்கிறது, காசு இல்லைன்னா ஒரு மாதிரி நடக்கிறது, குழந்தைகள் இருந்தா ஒரு மாதிரி. அந்த புத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கு. கருடத்வஜபாமினி சாகம்பரி சசிசேகர வல்லபேதி. காகம்பரி என்றும் பரமேஸ்வரனுடைய ஆட்டுக்காரியான அம்மாள் என்றும் பிரளயத்தின் இத்தனை ஒழுக்கம் எங்க இருக்கு? உலகத்தை படைக்கணும், காப்பாற்றணும், அழிக்கணும். அவளுக்கு என்ன சமயத்துல எது வேணும்? கொஞ்சம் யோஜனை பண்ணணும். இந்த 14 லோகங்கள்ல எத்தனை பிராணிகள் இருக்கு? அத நீங்க விடுங்க சுவாமி, உங்களுக்கு ஏதோ கவர்மெண்ட் கொடுக்கறது அது இதுங்கிறது. காட்டில் இருக்கக்கூடியதான பிராணிகள் இருக்கு, பாம்பு இருக்கு, தேள் இருக்கு, என்னமோ இருக்கு காட்டுல. அவர்களுக்கெல்லாம் ஆகாரம் யார் கொடுக்க? நீங்க எதை பீரியட் சப்ளை பண்ணிருக்கல? அவெல்லாம் வளரவே இல்லையா? புலி இருக்கு, யாரா இருக்கு, நரி இருக்கு, எல்லாம் காட்டுல இருக்க. யாரு 3 வேளை சாப்பாடு போட்டா அது சாப்பிடுறதா இல்லை, அதுக்கிறதா இல்லையா? அதுக்கு வியாதி வந்தா யாரு சார் டாக்டர் மாட்டேங்கிறோமோ வெட்டர்னரி டாக்டர் அது கதை விடுறது. காட்டில் இருக்கிற பிராணிகள்லாம் எப்படி வாடுறது? அறிய இல்லையா? அதுக்கு அதான் காப்பாத்துறதா இல்லையா? நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், இது வேணும் அது வேணும், அது பண்ணணும் இது பண்ணணும், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அத்தனை பிராணிகளுக்கும் அத்தனை வேலைக்கும் ஆகாரம் கிடைக்க அவளுக்கு வியாதி இல்லாம பண்ணி காப்பாத்திட்டு இருக்காரோ இல்லையா? கொஞ்சம் நம்ம பாட்டுக்கு நம்ம சொத்துமா இருக்கும். இப்படிதான் இருக்கும் எல்லாரும், ஒன்றும் கிடையாது. இல்லை ஒரு ரூலும் ஒன்றும் இல்லாத போனாலும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. உலகம் முழுக்க காப்பாத்திட்டு இருக்காங்க. கண்ணை திறந்தா உலகம் சுட்டு, கண்ணை மூடிதான் முடிஞ்சாச்சுன்னு இருந்தாலும் நடக்கிறதோ இல்லையா? இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கல. நம்மளுடைய திருஷ்டி எல்லாம் இருக்கிறதா நாம் நம்ம குழந்தைகள், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே நம்ம இது போகல. எத்தனை பிராணிகள், எத்தனை ஒரு சமுதிரத்துக்குள்ள எத்தனை ஜலதரங்கள் இருக்கு தெரியுமோ? அது தூங்கிட்டே இருந்தா ஒரு பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட்டு போயிடும். அது சாப்பிட்டதே இந்த மீனுக்கு தெரியவே தெரியாது, அது வயதுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. எத்தனை எடுத்து பார்த்துக்கலாம், அத்தனையும் காப்பாத்துறது இல்ல. தத்தையை நமஸ்திவனை அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ பாவ நிர்மாண காரிணி பவதி ஸ்புடம் அப்படின்னு ஏஷ்டமா பாவ நிர்வாண காரிணி. உங்களுடைய மனசுல எந்த எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தை உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறார். இப்படியே ஸ்திதிலயோங்கிற சூத்திரத்தையும் இதே அபிப்பிராயங்களுக்கு தன்னுடைய சக்தியினாலேயே உலகத்தை உண்டு பண்றது. ஆகையால் இந்த சகஸ்ர பூஜனமும் நம்ம ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு ஏதோ ஒரு பண்றோம், ஆகாரம் போடுறோங்கிறது மட்டும் இல்ல. இதனால கடக்கக்கூடியதான பலமானது இந்த சகஸ்ரநாம மகிமையினால 5 விதமான முக்திக்கும் அப்பாற்பட்டதான அந்த முக்தியை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னால ஞானத்தை கொடுத்தவன் அம்பாலோட ஒன்னா போகிறாங்கிற நிலை இருக்கு. அதுக்கு முன்னாலே இவ்வளவு கொடுக்கிறார். சத்தையோ சர்வம் சக்திமா மகேஸ்வரா. சக்திங்கிறது உலகம் முழுக்க. ஆனா அந்த சக்திகளை உடையவன் பரமேஸ்வரன். சிவ சக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபந்தும். இந்த இடத்துல சக்தினா கண்ணால பார்க்கக்கூடியதான திறமை, காதால கேட்கக்கூடியதான சக்திங்கிறோம். எழுதி நிற்க முடியாத பிராணியே இல்லைட்டாங்க. பிராணில என்ன இருந்தான் எழுதி நிற்க முடியலேங்கிறோம். அந்த எழுதி நிற்க முடியுதுன்னா அந்த சக்தி யாரு கொடுத்தா உங்களுக்கு? இத்தனை எழுதினா முடியலேங்கிறாரு, வயசாயிடுக்க முடியலைங்கள. இத்தனை நாள் கொடுத்தாரு, அது யோசனை பண்ணி பார்க்கிற. சத்தையோ சர்வம் சக்திமாம் மகேஸ்வரா. இந்த சக்தி எல்லாம் இருக்கக்கூடியதான இடம் ஒன்று இருக்கு, அதான் பரமேஸ்வரன். இத்தியாகமதிசா விஸ்வம். இப்படி ஒரு ஆகமதிசா உலகம் சொல்ற விடையாக உலகமானது விஸ்வம்
ஸ்வசக்தி பிரகயோ யதா. ஆகையால் உலகம் முழுக்க அம்பாளுடைய சக்தி. ஒவ்வொரு பிராணியிலையும் ஒவ்வொரு இடத்துல சக்தி இருக்கு. ஒருத்தர் இடத்துல டிராயிங் போடுற சக்தி இருக்கு, நமக்கு அது இல்லை. இன்னொருத்தர் மனக்கணக்கிலேயே எல்லாத்தையும் கணக்கிடுறார், நமக்கு அது இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் வேகமா ஓடுறார் சார், உங்களால 4 அடி போட முடியாது, மூச்சு காணாடுறாரு. எங்க பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி கொடுக்குது. அதனால ஒருத்தர் சக்தி ஒருத்தர் தாழ்த்தி எனக்கூடியதான வித்தியாசம் இல்லை. அத்தனை சக்திகளுக்கும் அதிகமாக ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி அப்படின்னு எல்லாத்துக்கும் அதிபதி மகேஸ்வரன். வித்யாகமதிகா விஸ்வம் ஸ்வசக்தி பிரகயோ யதா சிவஸ்ய தத்தமஸ்யாபி ததஸ்ய பரயோகினஹ. சிவஸ்ய பரமேஸ்வரனுக்கும் தத்தமஸ்யாபி அந்த பரமேஸ்வரனுக்கு சமமாக இருக்கக்கூடியதான அந்த யோகிக்கும் ததஸ்ய பரயோகினஹ இந்த உபாசகனுக்கும் அந்த சக்தி உண்டு. பரமேஸ்வரனுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அத்தனை சக்தி சர்வம் அபிப்பிரேத்திய ஆஹா. இத்தனையும் இவ்வளவு தூரம் வேற எங்கேயும் இந்த அளவுக்கு விசாரம் பண்ணல. அப்படி விசாரம் பண்ணிருந்தான பாஸ்கராயர் இது முழுக்க இந்த அடுத்த ஒரு லைன்ல சொல்லிட்டு சர்வம் அபிப்பிரேத்தியா நகஸ்ய துர்லபம் வஸ்து திரிலோகேஷு வித்யதே. இவனுக்கு துர்லபமான கிடைக்காததான சஸ்நாமம் வாய்ச்சவாளுக்கு உபாசனையாளுக்கு கிடைக்காததான பொருள் என்கிறது மூலகத்திலும் இல்லை, எது வந்தா இல்லை. உபனிஷதுக்த சர்வோத்தம உபாசனாசீலத்யாபி. உபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடியதான சர்வோத்தமமான உபாசனை இருக்கிறவனுக்கு சங்கல்பாதேவாச்சபிதரஸ்தமுத்தேஷ்டந்தி. இது எங்கே சொல்லியிருக்க? தஹரோபாசனை இருக்கு. தாராகாச ரூபணியில தார வித்தியில சாந்தோக்கியோபனிஷத்துல 8ஆம் அத்தியாயத்துல முதல்ல தார வித்யை, அதற்கு பிறகு பிரஜாபதி வித்யை. அந்த தாரோபாசனம்னு சொல்றதுதான் ஸ்ரீ வித்யோபாசனம். அதை எழுதம் அஸ்மின் ஹிருதய தாரம் புண்டரீகம் வேஸ்வ தாரோஸ்மின் அந்தராதாக அஸ்மின் யதந்தா சர்வா விஜிஞாசுதவ்யம் அப்படி இருக்க. அது என்ன இதயமானது, இது சரீரமே ரொம்ப குறுகின சரீரமா, அதுக்குள்ள குறுகினதான ஒரு பிரம்ம லோகம். தாரம் புண்டரீகம் வேஸ்மா ரொம்ப அல்பமான தாமரை மொட்டு மாதிரி இருக்கிற இடம் இது. அதுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்துக்குள்ளது அங்கேயுமே இருக்குன்னு. பெரிய வீடு முழுக்க ஏதாவது சின்ன பொருள் காண்டீங்கன்னா இங்க போய் இதை போய் அதை போய் தேடணும். இது இருக்கிறது கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுமா? அதெல்லாம் அவ தேட வேண்டியதா என்ன இருக்கு? இது ஒரு பொருத்தம். நான் பிடிக்கிறது என்ன இருக்குங்கிறது, இந்த மூலத்துல என்ன இருக்கோ அது முழுக்க இங்க இருக்கு. இது இல்லாத பொருள் எல்லாம் உள்ள இருக்குங்கிறது அர்த்தம். எங்கெங்க எது உலகத்துல இருக்கோ சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரங்கள் அத்தனையும் அவங்க இதயத்துல இருக்கு. இங்க வெளியில இல்லாத கூட உங்களுக்கு அதான் இடமே சின்னதுன்னு சொன்ன இருக்குங்கிற பிரம்மாண்டம் முழுக்க இதுல இருக்கு. பிரம்மத்துல சிலது இருந்து போயிடுது, அதையெல்லாம் இங்க இருக்கு. இந்த காக்கா பார்க்கறது அவருக்கா இருப்பேன் இதுதான். ஆனா உங்க இதயத்துல இருக்காரோ இல்லையா? நினைச்சு பாக்குறதோ தான், சொல்ல வர வரவழைச்சு பாக்குறதோ தான். வெளியில இல்லாத பொருள்கள்லாம் உங்க இதயத்துல இருக்கான். இனிமேல வரக்கூடியதான பொருள் எல்லாம் உங்க இதயத்துல இருக்கான். ஆகையால் இந்த இதயத்துல இருக்கிறது யாரோ அதான் மகிவரன். ஆகையால் தார வித்தியில அந்த பார்வதி பரமேஸ்வரர் தான் உங்க இதயத்துல இருக்கிறதா சொல்றது தாராட்டனம். நீலகம் அப்படின்னு ஆரம்பிச்சு வேதங்கள்லாம் இதே ஸ்வரூபத்தை தாக்கம். ஆகையால் அப்படிப்பட்டதான அவனுக்கு இப்படிப்பட்டதான உபாசக கௌரியனுக்கு மூலகத்திலேயும் அவனுக்கு கிடைக்காதான பதார்த்தம் இல்லை. ரகசியனா இந்த உலகத்துல சங்கல்பாதேவாக்கி சங்கல்பத்தினாலேயே இவன் நினைச்ச மாத்திரத்தினாலேயே அம்மாவோ அப்பாவோ எந்த ஜன்மாவில எங்க இருந்ததோ 30 பிரிவுகளுக்கு முன்னால 50 பிரிவுகளுக்கு முன்னால என்ன இருந்ததுன்னு அவருக்கு தெரியும். எப்படியும் அதான் அவர் முன்னாலே கீதையில சாதிச்சுட்டாரோ இல்லையோ, எல்லாம் எனக்கு தெரியும். அதீதாரே எத்தனையோ ஜன்மாக்கள் என்ன இருக்கோ சர்வம் அகம் தானியம் வேத சர்வஸ்ய
நத்வம் வேட்ட பரந்தவா. என்னென்ன ஜென்மா ஒவ்வொரு பிராணிக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மாக்கள், மேல எத்தனை ஜென்மாக்கள், இவனுக்கு என்னைக்கு மோட்சம் வரப்போறது எல்லாம் அவருக்கு தெரியும். இவன் என்ன முயற்சி பண்ண போறான், மோட்சம் தானா வராது, நீங்க முயற்சி பண்ணணும். ஆச்சாரியனை அடர்ந்து கவனமன்னாதிகள்லாம் பண்ணி மனசுல தியானம் பண்ணி அதுக்கு வேண்டியதான தருணம் எனக்கு கொடுன்னு பரமேஸ்வரனை பிரார்த்திக்கணுமே தவிர அது கிடைச்சிருக்குன்னா அந்த ஜென்மாவில் ஒருத்தரும் பகவானுடைய அனுகிரகத்தினால் இந்த ஜென்மாவிலேயே கட்டும். அது அவருக்கு தெரியும். சங்கல்பாதேவமுத்திஷ்டந்தி இத்தியாதி உற்சாவத பலபோகினோபி ஏதும் துர்லபம் வஸ்து ஜெகத்காம்ராஜ்யம். ஒரு துர்லபமான வஸ்து உலகத்தை எல்லாம் படைக்கிறதுங்கிறது. வேதாந்தினாம் ஆகாசியம் அவசியத்தே. அவளும் வேணும் எதிர்பார்க்கிறாளோ என்னமோ அது ஒண்ணு இருக்குன்னா அதுவும் இவனுக்கு இல்லை. ஏன்னா உபாசனா மகிமையினால அதுவும் பெறும். அத்தியது ததபி சுலப நிர்வாகி அதைவ அதிரகசியத்துவா. ஞாபகத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயம். அதிரகசியத்துவா சர்வகுப்தியம். ராஜவித்யா ராஜகுப்தியம்னு ஒரு இடத்துல சொல்றார். குப்தியா குப்தியதமம் வச்சேங்கிறார் ஒரு இடத்துல. ரகசியத்துக்கு ரகசியம்ங்கிறார். என்ன இந்த ஆத்ம தத்துவம் அவ்வளவு சக்தியானது. அதான் சொல்றது. அதையேவ அதிரகசியத்வா ஏதத் இது கர்த்தவ்யதா. இது இப்படி பண்ணணும் என்கிறது நைகத் பிரகரணே நிர்திஷ்டா. சஹஸ்ர போஜன பிரக்கிரியை எங்கு ஆரம்பிக்கணும் எங்கு முடிக்கணும் என்கிறது இங்கு சொல்லவில்லை. அதுக்கு திரிசதி போஜன பிரகரணேவா. திரிசதி போஜன பிரகரணத்துல சொல்றார். தர்மான் கதயித்வா தேசாம் இஹ வாசனிகோ அதிவேகத்ரதா. இந்த சஹஸ்ர போஜனாதிகள்லாம் எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எங்க சொல்லல. திரிசதி போஜன பிரக்கிரியன்னு அதுல சொல்ல போறார். அதுல எப்படி சொல்லணும் அதை எப்படி பண்ணுங்கோன்றார். சதுக்கம் தத் பிரகரணேவா. இவர் விடுவாரா? அங்க சொல்லியிருக்கேன், அங்க என்ன சொல்லியிருக்கேன் இங்க எழுதணும் வருவார். பிரம்மாண்ட புராணே ரகசிய நாம சஹஸ்ர போஜனே ஏவமேவகி ஆதவ் நித்யாபரியம் குறியாது. என்ன பண்ணா ஆதவ் நித்யாபரியம் குறியாது. நித்யா பூஜையை பண்ணணும். பிறகு பத்தாத் பிராமண போஜனம். அதற்கு பிறகு பிராமண போஜனம் பண்ணிச்சு. அத்திய அர்த்தா பூர்வம் நித்யாபலி திரிசதி போஜனாச்ச கர்மணோ யதா பௌர்வாபரிய முக்தம். முதல்ல நித்யா பூஜை பண்ணணும், அதற்கு பிறகு திரிசதி போஜனம் பண்ணணும். எப்படி சொல்லிருக்கோ அது மாதிரி ஏவமேவா நித்யாபலி சஹஸ்ர போஜனையோரபி. ஆகையால் சஹஸ்ரநாமம் யஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதல்லயே நித்யா பூஜைகளை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும். அத்ரேதம் விசாரியதே ஏவம் பிரம்மாண்ட புராணே ஸ்மரியதே மகாதோடா ரூபான் விப்ரானாதௌ போஜயே. இப்படின்னு ஆரம்பிச்சு வரப்போறது. இது இந்த ஸ்வரூபமானது எப்படி ஏதுங்கிறத அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். மேல் பாகமானது அடுத்த புதன்கிழமைக்கு. ஓ